நாளிலே உங்கள் மத்தியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தரும்படி கர்த்தர் எனக்கு பணித்த இந்த தருணத்துக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுகிறார். எண்ணாமல் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் தம்மை தாழ்த்தி தமிழ் சமூகத்துக்கு வரும்பொழுது தேசத்துக்கே சேமத்தை தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறதுனால தான் தேசத்துக்கு சேமங்கள் உண்டாயிருக்கிறது, நன்மைகள் வருகிறது. விதமான சீரைப்பட்ட ஜனம் வேறு எது என்று உபாகம் புத்தகத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவர்களாகி அதிகமான கிருபை பெற்ற மக்களாயிருக்கிறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் என்று நாம் பாடினோம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய ஒரு மையப்பொருளும் அது இருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் 4 குறிப்புகளை நாம் கேட்டோம். நாம் ஞாபகத்தில் வைத்திருப்போம் என்று நினைக்கிறேன். பர்பஸ் என்று கேட்டோம், நோக்கம் உண்டு. பிரின்சிபல், ஒரு கோட்பாடு உண்டு. பியூரிட்டி, சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் உண்டு. பிரேயர் என்று நாம் கேட்டோம். இதெல்லாம் தானியேல் வாழ்க்கையிலே இந்த பாபிலோன் தேசத்திலே ஆண்டவரை பற்றி கொண்டு தான் தீர்மானித்தே எடுத்த தீர்மானத்திலே உடன்படிக்கையில உறுதியாக இருந்தபடினாலே அந்த தேசத்திலேயே கர்த்தர் உயர்வான ஸ்தானத்தை கொடுத்து அவர் ஆதரித்த விதங்களை நினைத்தோம். எடுத்துக்கொள்கிற தீர்மானங்களும் உடன்படிக்கையும் அது கர்த்தருக்கு பிரியமாக காணப்படும் பொழுது இந்த பூலோகத்திலே அவருடைய பிள்ளையாக சாட்சியாக வாழத்தக்கதான கிருபைகளை தொடர்ந்து தரக்கூடிய ஆண்டவர். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாகமானது உபாகமத்தின் புத்தகம், யோசுவாவின் புத்தகம், மோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். வாசிக்கிறவர்கள் தயவாக மைக்கில் வாசியுங்கள், ஆங்கிலத்திலும் தமிழும் வாசியுங்கள். அது புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். உபாகமத்தின் புத்தகம் யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த காலை என்னுடைய தியானம் உபாகமா என்று யோசுவா இருந்தபடினாலே நான் உபாகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி, யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்னொரு சகோதரர் சங்கீதம் 2, 10, 11 வசனங்கள். எப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாருங்கள். பயத்துடனே கர்த்தரை செய்யுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவும் பாக்கியவான்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு 6:1 கூட வாசித்து விடலாம். இன்னொருவர் மத்தேயு 10:17 வாசியுங்கள். பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள், தயவாக வாசியுங்கள். நான் ஏன் வாசிக்க விரும்புகிறேன்னு சொன்ன அநேக ஒரு வசனத்திலேயே ஒரு அதிகாரத்திலே பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்றாலும் இந்த நாளில் இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நானே தேவ சமூகத்திலே கொஞ்சம் நடுங்கினேன் பாருங்கள். ஆயினாலே பயத்தோடு கூட தேவசனி நான் நிற்கிறேன். பயத்துக்குரிய இடம், பயபக்திக்குரிய இடம், கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியம் கொடுக்கிற இடம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15 சொல்லுகிறது, நீங்களும் நானும் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறோம். ஆயினாலே நமக்கு தேவ கிருபை என்று சொல்லி, தேவ கிருபையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் மிகவும் கவனம் இல்லாமல் இருப்போமானால் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு சொல்ல நிற்கிறேன். வாசியுங்கள். மத்தேயு. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், பலன் இல்லாமல் போய்விடும். எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா? மத்தேயு 10:17. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக.
அந்த வசனங்கள் எல்லாம் எச்சரிப்பை கொடுத்து சொல்லுகிறபடினாலே நீங்கள் இன்றைக்கு புரிந்திருப்பீர்கள். இன்றைக்கு எச்சரிப்பின் செய்தார். பி கேர்ஃபுல். அதனால தேவ பிள்ளைகள் எவ்வளவு எச்சரிப்போடு கூட இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறதோ அதை நாம் பிடித்து கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராகி. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாருங்கள், மிகவும் எச்சரிக்கையாருங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த அன்பு கூறுதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது தியாகம் நிறைந்த தெய்வீக செயலாயிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பு கூறுதல் என்பது நாம் கேட்டதை போல எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம். அன்பு தேவனாலேயே உண்டாயிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அன்பு காட்டும்படித்தான் வந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பே எனக்கும் நமக்கும் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். எபேசியர் நிருபத்துக்கு பவுல் எழுதும் பொழுது சுவீகார புத்திரராக இயேசுக்குள் தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் ஆதாம் மாத்திரமே. ஏவாள் அவருடைய பிள்ளையா இருக்கிறார். ஆனால் பிந்தின் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்று பவுல் எழுதுகிறார். அந்த பிந்தின் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தான் நாம். நாம் எப்படி அவருடைய பிள்ளையானோம் என்றால் சுவீகாரத்தினாலே ஆனோம். தத்தெடுத்தார். சொந்த பிள்ளை என்று சொல்கிற அளவிலே இஸ்ரவேல் மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். யூத கூட்டம் உண்டு. நீங்களும் நானும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் வாசித்து பிறகு தொடர்ந்து இந்த செய்தியை நாம் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அந்த நேரத்துக்குள்ளாக முடிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக. அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். இன்று வரையிலோ நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு. பிரியமானவர்களே, நம் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது சில வேளையிலே கிராண்ட் பர்மிஷன் விட்டு விடுகிறோம், செல்லமாய் விடுகிறோம், சில வேளையில் பெரும்பெடுக்கிறோம். இந்த நாட்களில் பிள்ளைகளை அடிக்கக்கூடாது என்ற சூழல் தான். மேலை நாடுகளில் எல்லாம் பிள்ளைகள் அடிக்கக்கூடாது. இங்கே பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் அடிக்கக்கூடாது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மை அவர் அடிக்கிறது இல்லை, ஆனால் சிச்சை கொடுக்கிறார். சிச்சை கொடுக்கிறார். நம்மளை நேசிக்கிறவர்கள் அவர் சிச்சை கொடுக்கிறார். சிச்சை வாங்காமல் நாம் யாராமல் இருப்போமானால் நாம் அவர்னால் நேசிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தண்டனை இருந்தால் நாம் ஒருவனும் உலகத்தில் இருக்க முடியாது. பிரியமானவர்களை ஆண்டவர் தண்டிப்பாரானால் நீங்களும் நான் உலகத்தில் இருக்க முடியாது. நம்மை சிச்சிக்கிறபடினாலே நாமும் காப்பாற்ற கொண்டு வருகிறோம். ஆயினாலே 1லிருந்து அந்த 5 உள்ள வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்ச்சிகள் உண்டு. நான் அந்த பின்பாகத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆவிகளையும் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவி நீங்கள் எதினால் அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணார் எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி இதுவே இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவளை ஜெயித்தீர்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களே பேசுகிறார்கள். உலகம் அவருக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டாய்ந்து தேவனுக்கு அறிந்தவர்களுக்கு செவி கொடுக்கிறார். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். தேவனால் உண்டாயிருந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. சத்தியாவினர் என்றும் வஞ்சகாவினர் என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்ல ஆரம்பித்து 7வது வசனத்திலே பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவோம் என்று சொல்லி அங்கிருக்கிறார். ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவோம். 1 யோவான் 4:6 அன்பு தேவனால இருதயத்தில் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. எனக்குள்ள அன்பு இருக்குமானால் என்னுடைய ஜீவியத்திலே அந்த அன்பு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னையே நான் அர்ப்பணித்து வாழக்கூடியவனாக இருப்பேன். நம்மையே நாம் அர்ப்பணித்து வாழக்கூடியவளாக இருக்கும். அன்பு
முழு மனதுடனும் முழு ஆத்மாவுடன் முழு பலத்தோடும் தேவனிடம் அன்பு கூற வேண்டும் என்று கட்டளை இருக்கிறது. இந்த யோசுவா இதை எழுதும் பொழுது 3 காரியங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிற நான் வாசித்தேன். தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். கானானியருடன் அவர்களுடைய தெய்வங்களையும் பின்பற்றாமல் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அங்கு எழுதியிருக்கிறார். பிரியமானவர்கள், எல்லாம் ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த பூலோகத்திலே 6ஆம் இடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்து பார்த்தார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எபேசிய நிருபத்தின்படி நமக்கு உன்னதத்துள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் தம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தமது பரிசுத்த ஜீவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளத்தக்கதான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில பிரதானமாய் காணப்பட வேண்டியது அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போமா? சங்கீதத்தின் புத்தகம் 52ஆம் சங்கீதம் 7வது வசனம். தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினியில் வளர்த்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். பாருங்க, தேவ பலத்தை சாராமல் செல்வத்தை நம்பி இருக்கிற மனுஷன் இவன்தான் என்று சொல்வார்கள். சங்கீதம் 52:7, சங்கீதம் 37:7, 1-2 இவையெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கரை குறித்து எரிச்சல் அடையாரே, நியாயக்கேடு செய்து பொறாமை கொள்ளாரே, அவர் சீக்கிரமாய் அழிந்து புல்லையும் பூவை போல் போய்விடுவார்கள் என்று எழுதுகிறார். துன்மார்க்கம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் நல்ல மார்க்கத்தை அறிந்தவர்கள். ஆண்டவராய் இயேசு சொன்னார், நானே வழி என்று சொன்னார், நானே சத்தியம் என்று சொன்னார், நானே ஜீவன் என்று சொன்னார். அப்படி சத்தியத்தை அறிந்து அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு அந்த பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் மோட்ச பிரயாணம் என்ற புத்தகத்தை படித்திருக்கிறீர்கள்? எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. அது ஒரு சீடியாக ஒரு சினிமா போல நாங்கள் கிராமங்களுக்கு கொண்டு போய் போட்டுக்கொண்டு வந்த நாளில், பிரியமானவர்களே, நாம் மோட்ச பிரயாணிகளாக இருக்கிறோம். பரலோகத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். அன்பு என்கின்ற அந்த கயிறினாலே நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். கயிறு என்று சொல்கிறது ஒன்றோடு ஒன்று இணைத்து அந்த முப்பரி நூல் அறியாது என்று சொல்கிறது போல பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய திருத்துவ சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட சேர்த்து இணைத்து சிலுவையோடு கட்டப்பட்டிருக்கிறோம். சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போருக்கு பைத்தியமும் நமக்கு அது தேவ பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பலன் நமக்கு அன்பை காட்டும்படி ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மனுஷ மகிமை உண்டாவதாக. இந்த மனுஷனை குறித்து நாம் படித்தோம். அந்த வசனத்தை திரும்பவும் படிப்போமா? சங்கீதம் 52:7. மனுஷனை குறித்து அங்க பார்க்கிறோம். மனிதன் உள்ளாக சுயநலம் உடையவனாயிருக்கிறான். பேராசை, கோபம் மற்றும் பகுத்தறிவற்ற தன்மையை உடையவனாயிருக்கிறான். சுயநலம், பிறரை பற்றி கவலைப்படாமல் தனக்கு மட்டுமே நல்லது தேடுதல். பேராசை, எல்லாவற்றையும் தானே அடக்க வேண்டும், தான் கீழ் அடக்க வேண்டும் என்கின்ற வெறி, வன்முறை, நியாயமின்றி மற்றவர்களை தாக்குதல், பகுத்தறிவின்மை, நல்லதை விட தீமை எளிதில் செய்தல் என்று சொல்லி பல விளக்கங்கள் அந்த மனித சுபாவத்தை குறித்து படித்தோம். காட்டிலே மிருகங்கள் இருக்கிறாரு. பிரியமானவர்களே, நாம் ஊருக்குள்ளே இருக்கிறோம், நாட்டுக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கு காட்டில் இருக்கிற மிருகம் நாட்டுக்குள்ளே வந்து என்ன செய்கிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் நமக்கெல்லாம் தேவனுடைய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். அதில் பிரதானமானது அன்பு. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, கோபங்கொள்ளாது என்று சொல்லி அந்த அன்பின் நிருபம் நமக்கு
நன்றாக தெரிந்த நிருபமாக இருக்கிறது. Animalistic nature, beast nature, or Bruce behavior representing action என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஆங்கிலத்தில் நான் எழுதும் பொழுது அது எப்படி செயல்படுகிறது என்பதை நான் கொஞ்சம் அது பார்த்தேன். அனிமலிஸ்டிக் நேச்சர் என்று, பீஸ்ட் நேச்சர் என்று, ப்ரூட்டிஷ் பிஹேவியர் என்று சொல்லி அந்த மிருக குணத்தை குறித்து ஆங்கிலத்தில் நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, மிருக குணமுள்ளவன் தேவனை அறியான். மிருக குணமுள்ளவன் தேவனை அறியான். அன்பு மாத்திரமே தேவனுடைய சுபாவமும் அவருடைய பிள்ளையின் சுபாவமாக காணப்படுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். எச்சரிப்பாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள். சங்கீதம் 37:7, 1-2 கூட வாசிப்போம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தையுள்ள மறுபடியும் காரிய சித்தி என்று எழுதப்பட்டது. காரியத்தை தனதாக்கி கொள்ளுகிறது மேலும், காரிய சித்தின எது செய்தாலும் தான் செய்கிறதாக, எது செய்தாலும் தான் செய்கிற எல்லா காரியத்தையும் தான் செய்கிறதாக காரிய சித்தி, காரியத்தை வாய்க்க பண்ணி கொள்கிறது என்று தமிழ்ல. பொறாமை கொள்ளக்கூடாது, எரிச்சலாகாரு. 1-2 7வது வசனம். ஒருத்தர் 92:6 கூட வாசிங்களே. சங்கீதம் 92:6. மிருக குணமுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொல்லி சங்கீதம் 92:6 வாசிக்கிறோம். மிருக குணமுள்ள மனுஷனரை அறியான். மிருக குல மனுஷனறியார், மூடனரை ஞானி அறிந்து கொள்வார்கள். ஞானி அறிந்து கொள்வார்கள். நாம் எல்லாம் கிறிஸ்துவின் ஞானம் பெற்றவர்கள். நாம் யாக்கோப்பில் நாம் வாசிக்கிறோம், ஒருவன் ஞானம் இல்லைன்னால் ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிறார். சாலமோன் ஞானி ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் ஞானத்தை பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினாலே அந்த கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தெய்வீக ஞானத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உபாகத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் விதமாய் சொல்கிறது, ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உபாகம் புத்தகம் 4:10. காரியங்களை நீ மறவாதபடிக்கும், ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அடிக்கோடிட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் ஆத்துமாவை காத்துக்கொண்டு இருக்க எச்சரிக்கப்படும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆத்துமா தேவன் உண்டாக்கினது என்பதை நாம் அறிவோம். ஆத்துமா மனதுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமா உயிரோடு இருக்கத்தான் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆத்துமா என்கிறது நம்முடைய நினைவுகளினுடைய உறைவிடம், நம்முடைய சிந்தனைகளுடைய உறைவிடம். நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோமோ, பார்த்தாலும் கேட்டாலும் அதெல்லாம் மனதில் போய் ஸ்டோர் ஆகிக்கொள்ளும். பிறகு ஞானம்தான் அதை பகுத்து நான் என்ன கேட்டேன், நான் என்ன பார்த்தேன், நான் என்ன சொல்ல வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பகுத்தறிவு, டிசைனிங் ஸ்பிரிட் நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து பார்த்து தான் செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருக்கும் வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் வேதம் கண்ணாடியா இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவரும் வேதத்தை பார்த்து தான் வாழ வேண்டும். மற்ற மனிதர்களை பார்த்து வாழுகிறது அல்ல. மற்றவரை போல நாம் நடக்கிறது இல்லை. மற்றவர்களை போல நாம் உடை உடுத்துகிறது இல்லை. நாம் ஆண்டவரை போல வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தலையளவுக்கு வளரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே ஜீவனுள்ள நாளெல்லாம் எச்சரிக்கையாய் நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம்.
சீக்கிரம் எல்லாத்து கையிலும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். தயவாக வாசிங்க, பைபிள் எடுங்க, வாசிங்க. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 கொஞ்சம் வாசிச்சிருங்களேன். 1 தீமோத்தேயு 3:14 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். வாசிங்களா எல்லாரும் பைபிளை தருங்க, தயவாக பைபிளை தருங்க. பைபிள் வைத்துக் கொள்ளுங்க. பைபிள் கிடைக்க காலம் வரப்போகிறது. ஆகினால் இந்த நாட்களில் பெரிய கிருபை. பைபிள் நம்ம கையில் சைனா உள்ளாந்துக்கு பைபிள் மறைமுகமாக கொடுக்கப்பட்டு பெருகி இருக்கிறார். பிரியமாக ஆவலோடு கூட ஏக்கத்தோடு கூட சைனாக்காரர் காணப்படுகிறார்கள், ரஷ்யா காணப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, கோப்பர் சேவல் காலங்களிலே உள்ளே போக முடியாது, பைபிள் கர்த்தரை ஆராதிக்க முடியாத இடம். அநேகம் ஆயிரங்களை கொன்றுவிட்டார்கள். அந்த கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல இருந்தது. 14 துண்டுகளாக ஆண்டவர் பிரித்தார். இன்றைக்கு அங்கே சபைகள் உண்டு. கல்ஃப் கண்ட்ரியில் சபை போய்விட்டது. அங்கு வேதம் போகிறது, வேதம் எடுத்துக்கொள்ள போக முடியாத சூழல் இருந்தது. இன்றைக்கு வேதம் அங்கே போயிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்ககிட்ட என்னோடத்தில் பைபிள் இருக்குது. பைபிள் எடுத்து வாசிங்க, தயவாக செட்டிட்டு வாசிங்க. நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் வாசிக்காமல் இருக்கிறேன். நான் எழுதி வைத்து இருக்கிறேன் வசனத்தை. தயவாக வாசிங்க. இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம், சத்தியத்தை நேசிக்கிறோம், சத்தியத்தை வாசிக்கிறோம். ஆனால் சபையில் ஒன்று தெரிகிறது, நாம் எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோம். தயவாக மன்னியுங்கள். வேதத்தை வாசிப்போம் என்றால் நிச்சயமாக நம்ம அதுக்கெல்லாம் போட்டி வைக்கிறோம். போட்டிக்கு வாசிப்போம் இல்லைங்களா? மாலை கூட்டத்திலே, வாலிபர் கூட்டத்திலே இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாக பிராக்டிஸ் பண்ணி கொடுக்கப்படுகிறது. சீக்கிரமாக எடுத்து வாசிக்கிறோம். ஆனால் சில வேளைகளில் வசனம் வாசிக்கிறது இல்லை. கேட்காமல் இருந்தால் அப்படியே இந்த ஐதீக மாதிரி பவுல் பிரசங்கிக்கும் பொழுது ஐதீக மதிலில் உட்கார்ந்து அப்படியே தூங்கி பொத்துன்னு விழுந்துட்டான். பிறகு பவுல் உயிரோடு கூட எழுப்ப வேண்டியதான். அந்த காலையில் நீங்கள் எல்லாம் நல்லவர்கள், விழித்து இருக்கிறீர்கள். அதனால உங்களை உற்சாகப்படுத்தும்படியா நான் சொல்லுகிறேன். வாசியங்கள் பாகம் 4:10, 2 பேதுரு 2:14. உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பார்த்துங்களேன். உறுதியில்லாத விசுவாசிகள் எப்படிப்பட்டவளா இருப்பாங்க? உலகத்தில் இருக்கிறோம். உலகம் இப்படிப்பட்ட பொல்லாங்குனாலே நிறைந்து இருக்கிறது. ஆனால் தேவ சபையில் அப்படி அல்ல. நாமெல்லாம் தேவ சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளை என்ற நிலைமையிலே ஆண்டவர் நமக்கு மனவாளனும் நாம் மனவாட்டியமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? நமக்கு சபைக்கு மனவாளனா இருக்கிறார். நாம் மனவாட்டியா இருக்கிறோம். இந்த மனவாளன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி சபையாகிய மனவாட்டி ஏக்கத்தோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆகினாலே நாம் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகினாலே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசித்துவோம். ஒன்று பேதுரு 2:11. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. கண்களை நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? நம்முடைய கரங்களை நாம் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? பிரியமானவர்களே, பாவம் செய்ய தூண்டுகிறது கண்ணும் கரங்களும் தான். இந்த அவயம் ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். உள்ளும் புறமும் பரிசுத்தத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பேச்சு முதற்கொண்டு, நம்முடைய பார்வை முதற்கொண்டு நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு வரைபடம் போட்டு கொடுத்திருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பொல்லாங்கு செய்யும் ஆத்துமாவுக்கு உபத்திரவம் உண்டு. வாசிங்களே, ரோமர் 2:9. யூதனானாலும் கிரேக்கனானாலும், கலாத்தியில் வாசிக்கிறோம், ஆனாலும் பெண்ணானாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒன்றாயிருக்கிறோம். இங்க ரோமர் எழுதுகிறார், பொல்லாங்கு செய்யும் ஆத்துமாவுக்கு
உபத்திரவம் உண்டு, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நல்லது செய்ய வேண்டும். நல்லது செய்யும்படித்தான் அவர் அடிச்சுவடை பின்பற்றும்படி ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஏதாவது நமக்கு தீமை செய்தார்களா? நம்முடைய ஆண்டவர் தீமை செய்திருக்கிறாரா? ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உங்களுக்கு கேட்கிறேன். இந்தந்த விஷயத்துல ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லை. இந்தந்த விஷயத்துல எனக்கு ஆண்டவர் கேட்டதெல்லாம் அன்புடன் நின்று கூப்பிடு வேலை செவிசாய்த்து இந்த உதவி என்று மனவே நின்பத்துது என்று பக்தன் பாருகிறார். எவ்வளோ ஆண்டவர் நம்ம மேல எவ்வளோ கொடுத்திருக்கிறார் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு தேவை அனைத்தையும் என் பணம் கொடுத்ததா, என்னோட உத்தியோகம் கொடுத்ததா நினைச்சு பாருங்களேன். நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபை ஒரு நோக்கத்தோடு அங்கே வைத்திருக்கிறார். நான் ஒரு இடத்துல ஆண்டவருடைய நாமத்துக்கு மைமிக்க தான் விசுவாசியை கொண்டு போய் வைத்திருக்கிறார். ஏதோ என் படிப்பினாலே கையின் விளைத்தினாலே எனக்கு வேலை கிடைத்தது, நான் சம்பாதிக்கிறேன் நான் அல்ல. கர்த்தருடைய பெரிதான கிருபை. கொரோனா காலத்தில் எத்தனை மக்கள் மரித்தார்கள். எவ்வளோ பணம் இருந்தும் காப்பாற்றப்பட முடியவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் காப்பாற்றி வருகிறார். காரணம், அவருக்கு உகந்தவர்களாக இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. லூக்கா 21:8 சொல்லுகிறது, வஞ்சிக்கப்படாதபடி. வாசிங்களே. நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். என்ன வஞ்சிக்கப்படக்கூடாதுங்களோ அதே உபாகத்தை வாசிங்க. உபாகமும் 11:16 வாசிக்கிறோம். இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த இருதயம் நல் நம்பிக்கையோடு கூட, நல் விசுவாசத்தோடு கூட, நல் மனசாட்சியோடு கூட காணப்பட வேண்டும். நான் செய்கிற காரியங்கள் என் மனது என்னோடு கூட பேசவில்லை என்றால், அந்த மனசாட்சி குற்றமுண்டு குற்றமில்லை என்று நியாயந்திருக்கவில்லை என்றால், தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் பல வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்திருக்கிறேன். சில வேளைகளை நான் பேசும் பொழுது கொஞ்சம் கோபம் போல இருக்கும். அதனால கோபக்காரன் ஒரு முத்திரை உண்மையால் கோபப்படுகிற அனுபவம்லாம் விட்டு இந்த நாட்களில் எவ்வளவாக தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக்கொண்டு வருகிறார். நான் அநேக தோத்திர ஜெபங்கள் இரவுல செய்கிறது. ஏனென்றால் பல காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறேன். கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இவைகளெல்லாம் நான் கற்றுக்கொள்கிறேன். நமக்கு எதிராக என்ன வந்தாலும் சரி நான் கற்றுக்கொள்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், இது அனுமதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் நான் மண்டாடுகிறது உண்டு. ஸ்தோத்திர பலி செலுத்துகிற உண்டு. பிரியமானவர்களே, மன்னம் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருங்க. ஏசாயா 44:20-18 வாசிப்பேன். 18 வாசிங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அறியாமலும் உணராமலும் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மனக்கண் காண்கிறது இல்லை. பவுலை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். சவுலா என்ற பொழுது, பிரியமானவர்களே, அவர் நல்ல இந்த மாம்ச கண்ணுடையவராக, நல்ல படித்த பண்டிதர், மெத்த படித்த பண்டிதர், நல்ல நியாயப்பிரமாணத்தின் ஞானி. இப்பொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் மக்களை உபத்திரவப்படுத்த முடியாது போகிறார். போற வழியிலே ஆண்டவர் பிடித்து விட்டார், கண்ணை பிடித்து விட்டார். கண்ணை பிடித்த உடனே முன்னேறி போக முடியவில்லை, நாம் அறிந்திருக்கிறோம். பிறகு அந்த செதில் விழுந்த பிறகுதான் அவன் ஆண்டவரை பற்றி உடனே பிரசங்கிக்க போய்விடுகிறத நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கண் 2 இருக்கு நமக்கு. கண்களை திறந்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். நமக்கு அகக்கண் நமக்கு மிகவும் அவசியம். உள்ளான பார்வை நமக்கு அவசியமா இருக்கிறது. புறமான பார்வை பலவீனம் வரக்கூடியதா இருக்கிறது. வயதானா நாம் ஆபரேஷன் பண்ண வேணும். அந்த குவிலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பலவீனமாகும், நரம்பெல்லாம் கொஞ்சம் பலவீனமாகும், கண்ணாடி போட வேண்டும். மனக்கணக்கு எங்க போவோம்? நாம பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே நான் என்ன செய்தாலும் என்னை உணர்த்தக்கூடியவளா இருக்கிறார். அவருக்கு உணர்வினாவின் என்று ஒரு பெயர் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனம் வஞ்சிக்கப்படாதபடி. அந்த 20ஆம் அதிகாரம் 44:20-18 வாசிங்க. அவர் சாம்பலை மேய்க்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையில் அபத்தம் அல்லவோ இருக்கிறது. அது யாருன்னு அந்த நம்ம 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 18ஆம் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது யார் என்று அங்கே வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:14 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டதை
மீறுதலுக்கு உட்பட்டான். கவனிங்க, யார் வஞ்சிக்கப்பட்டாங்க? ஏன் பிந்தின ஆதாமாய் இயேசு வர வேண்டியதை? ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, சிறியானவளே வஞ்சிக்கப்பட்டார். ஆகினாலே வஞ்சனை காட்டக்கூடிய, வஞ்சனை செய்யக்கூடிய சூழல் உலகத்தில் உண்டு, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆகினாலே மிகவும் ஜாக்கிரதை உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆத்துமாவை குறித்து எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 1 Corinthians 6:10 வாசித்து விடுவோம். 1 Corinthians 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவராஜ்யத்துக்கு இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் போக மாட்டான். அப்படியெல்லாம் நாம் செய்கிறதில்லை. இந்த கொரிந்தியர் 1:6-10 சொல்கிறபடியெல்லாம் நாம் செய்கிறதில்லை. ஆனால் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். மார்க் 7:22. கபடு, பெருமை, மதிகேடு, விசுவாசிகளே, பொருளாசை நமக்கு வேண்டியது இல்லையா? நம்ம பரலோகம் போகக்கூடாது. அதாவது அருள் உள்ளவனுக்கு அவ்வுலகம், பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லையா? இந்த உலகத்தில் வாழ வேணுமானா பொருட்கள் வேணும் இல்லையா? மதிப்பு மரியாதையெல்லாம் பொருட்கள் தான் வருது. இது எப்படி இருக்கிறா? காலில் செருப்பு போட்டுக்கிறதுல இருந்து பார்க்குறாங்க, காலிலிருந்து தலை வரைக்கும் பார்க்கறது. ஆளை பார்த்து மதிக்கிறான். BMW காரில் போன ஒரு மதிப்பு, அம்பாசிடரில் போன காலத்தில் ஒரு மதிப்பு, இப்போ BMW காரில் போனால் மதிப்பு. தேவ பிள்ளைக்கு மதிப்பு எதனால வருதுங்க? பரிசுத்தமாக வாழ்ந்தா போகிறோம். தேவ பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் கனப்படுத்தப்படும்படி பரிசுத்த ஜீவியம் செய்தால் போதும். கர்த்தரை காண்கிறது போல என்னை நம்ம பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஆசை நமக்கு இருக்கிறதா? பொருளாசை இருக்கக்கூடாது. ஆனால் என் ஆண்டவரை போல நான் இருக்க வேண்டும். என் ஆண்டவரை போல நான் இருக்க வேண்டும். என்னை காண்கிறவன் ஆண்டவரை காண வேண்டும். என் மூலமாக இந்த ஆண்டவருக்குள் வர வேண்டும். எத்தனை பேரையா சகோதரா சகோதரியே, நம்மை போல யாராவது? நம்ம சுபாவம் எப்படி இருந்தது கேட்டோம் இல்லையா? முந்தின மனுஷன், பிந்தின மனுஷன், நாம் எப்படி கடந்தோம், இப்போ நாம் எப்படி இருக்கிறோம், சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ரிசல்ட் என்ன? என்னை போல யாராவது சபைக்கு? இன்னைக்கு எத்தனை சேர் காலியா இருக்கிறது நினைத்து பாருங்க. என் ஆண்டவரை போல நான், அவர் அவரை போல இருக்கும்படித்தான் என்னை பூமியில வைத்திருக்கிறார். யாத்திரையாமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. யாத்திரையாமம் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாருங்க? தேவனுக்கு பயந்தவர்களும். சொல்லுங்களே, யாரை தெரிந்து கொள்றாங்க? கேட்டோம், சொல்லுங்க, யாரை தெரிந்து கொள்றாங்க? தானியேல் எப்படி திறமை வளர்த்து கொண்டாந்து போன வாரத்தில் கேட்டோம். 3 வேளை ஜெபிக்கக்கூடியவளா இருந்தார். ஆண்டவரோடு கூட பேசக்கூடியவளா இருந்தார். ஆண்டவர் தானியேலோடு கூட பேசக்கூடியவளா இருந்தார். அந்த பாபிலோன் தேசத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபடிதான் அவர்கள் அந்த ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை. அந்த ராஜா முன்னாலே, அந்த தீக்கடல்ல கொண்டு போய் போடுகிற முன்னாலே அவர்கள் எல்லாம் செத்தார்கள். ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்களையும் ஆண்டவர் காப்பாற்றினார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, இடர்கள் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையார்கள். இடர்கள் யாருனால் வருகிறதோ ஒரு கையோ. ஒருவன் இடர்கள் உண்டாக்கினால் எந்திர கல்லை கட்டி கடலின் ஆழத்துல போட்டு விட வேண்டுமா? கப்பலுக்கு கீழே பெரிய நங்கூரம் வைத்திருக்கிறாங்க. அதுதான் கப்பலை 4 பக்கம் போட்டு விடுவாங்க, நிற்கும், எவ்வளோ லோடு கொண்டு போனாலும். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது பாருங்க. மனிதன் அப்படி இல்லை. மனிதன் மேலே வந்துடுவான், தண்ணி அவனை மேலே கொண்டு வந்துடும். மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி எந்திரக்கல்லாம் திரும்பி இல்லையா உங்களுக்கு? வரைக்கிற இந்த நாட்களில் எந்திரம்னா நமக்கு கிரைண்டர் தான் தெரியும். ஆனால் எந்திரக்கல்னா இப்படி வரைக்கிற கல். அந்த கல்லை கழுத்தில் கட்டி போட்டுறணும். அந்த கல்லோடு கூட என்ன செய்வான்? கீழே போயிடுவான். அவன் எலும்பு கூட வெளியே வராது. அவ்வளோதான். என்னான் தான் போடப்பட்டான் என்று கொடுத்து எந்திரக்கல்லை கட்டி
கடலின் ஆழத்துல போ. நான் சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இடர்கள் உண்டாக்குறதை விட்டு விலக வேண்டுமா? ரோமர் 16:17 வாசிங்களே. ரோமர் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொள்ளும் உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினையும் இடரையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுங்கள். நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அதன்படி நடக்கத்தக்கதாக. பிரிவினை இல்லாமல் இருக்கும்படியாக வேதம் என்ன சொல்லுகிறதுங்களா? நம்மை ஒன்று சேர்த்துகிறாரு. தேவனையும் நம்மையும் ஒன்று சேர்த்து சிலுவையில் தான் ஆண்டவர் மரித்தார். சிலுவையை குறித்து காலை ஜெபிக்கும் பொழுது கேட்டோம். சிலுவை என்பது தேவனுக்கும் மனுஷனுக்கும், மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒப்புரவு, ஒரு உடன்படிக்கை, ஒரு உண்மை, ஒரு பரிசுத்தம், ஒரு நீதி, தெய்வீக அன்பு. இதுதான் சிலுவையை வெளிப்படுத்துகிறது. சிலுவையில் சென்ற ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பை எனக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறாதவாரே, மாறாதவாரே, மாறாதவாரே. பாருங்களேன். ஆமீன். இயேசு கிறிஸ்து மாறாதவாரே, நித்திய நித்தியமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 ராஜாக்கள் நம்ம 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம அறிந்திருக்கிறோம். அங்கு தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் என் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவனை பிறகு ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகு ஓடுகிறதை நாகமான் கண்ட பொழுது அவர்கள் எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். நான் இதை சொல்லிவிடுகிறேன். இந்த நாகமான் சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றாய் தெரியும். இந்த நாகமான் குஷ்டரோகியா இருந்தான். 5வது படைத்தளபதி. அவன் மிகவும் திறமைசாலியா இருந்தான். நல்ல செல்வமும் பணம் படைத்தவனா இருந்தான். செல்வாக்குடையவனா இருந்தான். அவன் செல்வாக்கு ஒன்றும் அவனுடைய வியாதியை குணப்படுத்த முடியவில்லை. ஒரு சிறு பெண் வந்தாள். எலிசா இருக்கிறாள், அவரிடத்துல போனால் சுகமாகும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாகமான் அங்கே போனான். நாம் அறிந்திருக்கிறோம். எலிசா சொன்னார், நீ இந்த யோர்தான்ல போய் 7 தலம் முழுகு. அவன் கோவப்படுகிறான். எங்க 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 தேசத்துல ஆர்ப்பனா என்ன நதிங்க? என்ன நதி இருக்கிறது? அது எவ்வளோ பரிசுத்தம் உள்ள நதி. அவங்க நாட்டில் ஓடுற நதி. யோர்தான்ல போய் குளிக்க சொல்றாரே, கோபம் வந்து விட்டது. ஆனால் சொன்னார் 7 முறை சொன்னபடி அந்த வேலைக்காரர் சொல்கிறார், என்னையா கேட்டு விட்டார். வேற யாராவது பெரிய காரியங்களை சொல்ல வேண்டும் செய்திருப்பேன். அவர் என்ன சொன்னார்? அந்த யோர்தான்ல போய் குளி என்று தானே சொன்னார். பாருங்க, அந்த நாகமான் போய் குளித்தார். முதல் முறை, 2ஆம் முறை, 3ஆம் முறை, 7ஆம் முறை, 7 முறை குளித்தால் 7 முறை செய்யணும். கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பக்கூடியவராயிருக்கிறார். ஆகினாலே பொல்லாங்குக்கு விளைவு இருக்க வேண்டும். நான் வாசித்த வேத பாகம் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 8:17. ஒருத்தர் 1 பேதுரு 5:8 2 வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். எச்சரிக்கையாயிரு. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கல்வி அறிவு கர்த்தர் கொடுத்தது. கல்வி அறிவுகள் வருகிறது. எல்லா விதமான ஆஸ்தி அந்தஸ்தும் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னார். பிரியமானவர்களே, நாம் அறிந்திருக்கிறோம் யோபின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் தான் கொடுத்தார். உறுதியாய் நின்றார். எல்லாம் போயினோம். ஆண்டவர் விட்டு விலகாமல் உண்மையுள்ள ஜீவியம் செய்தக்கதாக யோபு மிகவும் உத்தரவாதத்தோடு கூட உண்மையான யோபை குறித்து ஆண்டவர் சொன்ன சாட்சி, அவன் உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகக்கூடியவனா இருந்தான் என்று சொன்னார்.
உங்களை என்னை பார்த்து சத்தியத்தின்படி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற என்னை நம்மை பார்த்து உண்மையுள்ள ஊழியக்காரனே ராஜ்யத்தில் பிரவேசிங்கிற சத்தத்தை கேட்க முடியுமா? உண்மையா இருக்கிறோமா? வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா? அன்பு காட்டுதல்ல உண்மையா இருக்கிறோம்னா? வேத வசனத்தை படித்து அந்த சத்தியத்தின்படியே இருக்க ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோமா? கடைசியாக யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொல்லி முடிக்கிறதை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். தேவன் செய்ததை நினைவு கூறுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், தேவநாயகத்தை விட்டு விலகாதிருங்கள், கடந்த வெற்றியை நினைவு கூறுங்கள். யோசுவா 23:1-5 வசனங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு பற்றிக் கொள்ளுங்கள். யோசுவா 23:6-8 வாசிகள். கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு அன்பு கூறுங்கள். யோசுவா 23:6-8. உலகத்தோடு சமரசம் செய்யாதிருங்கள். யோசுவா 23:12-13. தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு எச்சரிக்கையும் உண்மையுமாயிருங்கள். யோசுவா 23:14-16 வசனம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவாக கர்த்தரை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே இருக்க நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி உண்மையும் பேதையை ஞானியுள்ளதுமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சத்தியத்தினுடைய மகத்துவத்தை ஆண்டவர் என் கையிலும் நம் கையிலும் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? அவளுக்கு உகழ் வந்தவளாக இருக்கிறோமா? தேவன் நம்மை எச்சரிக்கும் பொழுது நம்மை அர்ப்பணித்தவளாக ஒப்பு கொடுத்தவளாக, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீரே வெளிப்பட வேண்டும், சுயமென்னில் சாம்பலாய் மாற வேண்டும். ஆண்டவரே நம்முடைய சுத்தாவியனை நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். வேதமெல்லாம் சத்தியம், வேதமெல்லாம் பரிசுத்தாவி, பரிசுத்தாவினால ஏழப்பட்டு எழுதின வேத வசனம் தான். இந்த வேதத்தை கையிலையும் தோளிலையும் வைத்து சுமைக்கிறோம், இருதயத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் வேதத்துக்கும் நமக்கும் எத்தனை அடி டிஸ்டன்ஸ் இருக்கிறது என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். சிலரெல்லாம் படுக்கும் பொழுது வேத புத்தகத்தை தலையில வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பயம் போக வேண்டும் என்று. எத்தனை பேர் வேதத்தை தலையில வைத்து படுத்திருக்கிறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறுவயது முதலே வேத வசன இருதயத்திலே நாம் பசுமரத்தாணி போல பதிக்க வைத்திருக்கிறோம். இந்த 201வது பாடலை பாடி சிறர்கள் பாடி ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 201வது பாடல். ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம் இயேசு அளித்தனரே, அளவிற்கடங்கா புத்திக்கும் வெட்டிடா, அன்பை கூற நாவு போதுமா? பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் இல்லை, பெரிய நாம் அன்பு கூறவேன். பாடுவோமா? 201வது பாடு. 201வது பாடு நிறுத்தி விடுகிறேன். நிறைய வசனம் இருந்தாலும் டைம் எனக்கு நிறுத்த சொல்கிறது. பாடுவோமா? 201. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. கொஞ்சம் சத்தமா. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போரும். நீ சதுரோகி என்னை பாசமாயேற்றி நீரே, பாவ உலகினின்றே தூக்கி எடுத்தீரே நீரா. என்ன இன்பம், பரலோக இன்ப இயேசு அளித்தனரே, அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போருமோ. நாசபுரி நோக்கியே விரைந்து சென்ற என்னை, பாசம் வைத்தேன் உன்னிலும் என்று கூறி அழைத்தேன். என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனர். அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போருமோ. நேரின்ற நாளில் என்னை முறிந்திடும் தருணம், பரிந்து பேசி
நீரே ஆஹா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்த நதி அளவிக்காரன் புத்திக்கும் வெற்றிடா அன்பை கூற நாவும் போரும் எச்சரிப்பின் சத்தத்தை தள்ளிவிட்ட போதிலும் அன்பின் சாவு கடியா சேத்தன் பாயாரீரா என்ன இன்பம் பரலோக இன்பம் இன்ப இயேசு அளித்த நதி அளவிற்கடங்கா புத்திக்கும் ஏற்றிடா அன்பை கூற நாவும் போரும். உங்கள் தேவனாய கர்த்தர் அவர்கள் அன்பு கூர்ந்து உங்கள் ஆத்துமாவை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். ஜெபிப்போமா?